இந்த போரின் காரணமாக பல்வேறு மக்கள், குறிப்பாக அங்கு இருந்த காஷ்மீரில் இருந்த இந்து மக்கள் புலம்பெயர் வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீரின் நம்மளுடைய பகுதிகளுக்கு 24 தொகுதிகள் பூகோள ரீதியாகத்தான் பண்ண முடியும். இது பூகோள ரீதியாக பண்ணாமல் வேறு எந்த ரீதியில் பண்ண முடியும்? மோடி அரசு என்ன செய்தாலும் அதற்கு ஒரு சாயம் பூச வேண்டும் என்பது அங்கு உள்ள ஒமர் அப்துல்லா மற்றும் எதிர்கட்சிகள் அவர்கள் இதைத்தான் வேலையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு மதம் என்ற கேள்விக்கு இடமில்லை. 1989, 90 அங்க பயங்கரவாதம் மிக அதிகமாக இருந்த ஒரு சமயம். அந்த சமயத்தில் கூட காஷ்மீரை சேர்ந்த பண்டிட்கள், காஷ்மீர் பண்டிட்கள் என்று சொல்கிறோமே, அந்த நம்மளுடைய சகோதரர்கள் அவர்களை அங்கு அடித்து விரட்டி விட்டார்கள். ஆக்கிரமிப்பில் இருக்கும் அந்த காஷ்மீர் மக்கள் பிரதமர் மோடி அவர்களுடைய நல்லாட்சியை நாங்களும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வாய்ப்பு வந்தால் நாங்கள் திரும்பி இந்தியாவிலேயே இணைவதற்கு, எல்லை தாண்டி இங்கு வருவதற்கு ஆவலோடு காத்திருக்கிறோம் என்று அங்குள்ள மக்களே சொல்கிறார்கள். உச்சநீதிமன்றம் அண்மையில் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அதிகாரம் வழங்கக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 370 நீக்கம் ரத்து செல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. இந்த தீர்ப்பு நம்பிக்கையினுடைய, அதாவது ஜம்மு காஷ்மீர் மக்களுடைய நம்பிக்கையின் கலங்கரை விளக்கம் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருந்தார். மிகவும் துரதிர்ஷ்டவசமானது அப்படின்னு ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ஃபரூக் அப்துல்லா உள்ளிட்ட சில அரசியல் தலைவர்கள் சொல்லியிருந்தாங்க. என்றுமே இந்த 370வது பிரிவு ஒரு தரப்பு ஆதரவாகவும் ஒரு தரப்பு எதிர்ப்பாகவும் சொல்லப்படுது. இந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 370னா என்ன, இந்த 370 அமலில் இருந்ததுனால இந்திய நாடாளுமன்றத்துக்கு என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் ஏற்பட்டது, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரே நாட்டில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம அதை பார்க்கலாம். இன்றைக்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கின அதே காலகட்டத்தில் 2 முக்கியமான மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஒன்று ஜம்மு காஷ்மீர் இடஒதுக்கீடு மசோதா 2023, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா 2023. இந்த 2 மசோதாக்களை பற்றி நாம் இன்றைக்கி ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இந்த 2 மசோதாக்களுமே கொண்டு வந்தது பாஜக அங்கே ஆட்சி பிடிப்பதற்கான மறைமுக வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருந்ததுனால இந்த 2 மசோதாக்கள் என்னங்கிறத நம்ம இப்போது கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம். முதல்ல ஜம்மு காஷ்மீர் இடஒதுக்கீடு மசோதா 2023. இந்திய நாடாளுமன்றம் இடஒதுக்கீடு சம்பந்தமாக எந்த சட்டம் கொண்டு வந்தாலும், எந்த திருத்தம் கொண்டு வந்தாலும் அது ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது. அப்படி தான் இருந்தது. ஜம்மு காஷ்மீர் 2004ஆம் ஆண்டு ஒரு இடஒதுக்கீடு மசோதா வச்சுருந்தாங்க. ஆனால் அதில் பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் சேர்க்காமல், வெளிமாநிலங்களிலிருந்து அங்கு குடியேறிய மக்களுக்கு இடஒதுக்கீடு தராமல் மிகவும் ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்குற ஒரு மசோதாவாக இருந்தது. இதை திருத்தம் செய்து தான் தற்போது ஜம்மு காஷ்மீர் இடஒதுக்கீடு மசோதா 2023 கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த மசோதா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெளிமாநிலங்கள்லேருந்து இங்கே குடியேறினாங்க, குறிப்பாக 70 வருஷமாக அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்த வால்மீகி சமுதாயம் இந்த மசோதா மூலமாக இடஒதுக்கீடு கிடச்சிருக்கு அவங்களுக்கு. பஹாரிங்கிற ஒரு சமுதாயத்தை பழங்குடி பட்டியலில் சேர்த்துருக்காங்க. இப்படி நிறைய சமுதாயங்கள் உள்ள சேர்த்து இடஒதுக்கீடு என்பது இன்று உறுதி செய்யப்பட்டிருக்கு, சமூக நீதி பாதுகாக்கப்பட்டிருக்கு. இது ஜம்மு காஷ்மீர் இடஒதுக்கீடு மசோதா 2023. அடுத்ததாக கடும் விமர்சனத்துக்கு உள்ளானதுன்னு பார்த்தோன்னா ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா 2023. 2019ஆம் ஆண்டு இந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 370 நீக்கத்துக்கு பிறகு லடாக் தனி மாகாணமாக பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு இருந்த ஒரு மாநிலம் ஜம்மு காஷ்மீர், அது யூனியன் பிரதேசமாக மாற்றிருக்கோம். அந்த யூனியன் பிரதேசத்தில் ஜம்மு ஒரு பகுதி, காஷ்மீர் ஒரு பகுதி. இந்த 2 பகுதியில் இருக்கக்கூடிய தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்ணி தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது நோக்கத்தினர் தான் இந்த மறுசீரமைப்பு குழு அமைக்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் 2024 செப்டம்பருக்குள்ளே தேர்தல் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மறுசீரமைப்பு குழு மிக முக்கியமான சில பரிந்துரைகள்லாம் கொடுத்தாங்க. முதல்ல ஜம்மு காஷ்மீரில் இப்போது ஜம்முவுக்கு 37 தொகுதிகள் இருக்குது, காஷ்மீர் பிராந்தியத்தில் 46 தொகுதிகள் இருக்குது. இந்த இடஒதுக்கீடு மசோதா என்ன பரிந்துரை பண்ணுது அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரில் ஜம்முவுக்கு 6 தொகுதிகள் கூடுதலாக கொடுத்து இப்போ ஜம்முக்கு 43 தொகுதிகள் ஆக்கப்பட்டிருக்கு. காஷ்மீருக்கு ஒரே தொகுதி மட்டும் கூடுதலாக கொடுக்கப்பட்டு 47 தொகுதிகளாக ஆக்கப்பட்டிருக்கு. இது என்ன மாதிரியான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, காஷ்மீரில் ஒரு குறிப்பிட்ட மதத்தம் ஒரு பெரும்பான்மை இருக்கிறதுனால அவங்ககிட்ட அரசியல் அதிகாரத்தை பறிக்கிற நோக்கத்தில் இது செயல்படுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் 5 நியமன உறுப்பினர்கள் ஆளுநர் நியமிக்கலாம். இந்த 5 பேருக்குமே எம்எல்ஏக்களுக்கான அதிகாரம் இருக்குது, அவங்க மசோதாக்களுக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அம்சமும் இந்த இப்போ கொண்டு வந்திருக்க மறுசீரமைப்பு மசோதாவில் இருக்கிறதுனால கடும் விமர்சனங்களை சந்திச்சிருக்கு. இது இல்லாமல் எஸ்டி பிரிவினருக்கு 9 தொகுதிகள், எஸ்சி பட்டியல் சமுதாயத்துக்கு 7 தொகுதிகள் அப்படிங்கிற மாதிரி இடஒதுக்கீடும் இந்த மசோதா பரிந்துரையின் அடிப்படையில் தான் இப்போ செயல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இந்த மசோதாக்களில்
இருக்கிற விமர்சனம், இந்த மசோதா என்ன சொல்லுது, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா பாஜகவுக்கு ஆதரவாக கொண்டு வரப்பட்டதா, இப்படி பல்வேறு கேள்விகள் நமக்குள்ள இருக்குது. இந்த கேள்விகள் குறித்து பதிலளிப்பதற்காக ஆசீர்வாதம் ஆச்சாரி நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த ஆர்டிகல் 370 அதை தொடர்ந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு இதில் வைக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, 2026 நாடு முழுக்க வந்து தொகுதி மறுசீரமைப்பு வந்து நடைபெற போகுது. இந்த நேரத்துல ஜம்மு காஷ்மீர்ல 2024 முன்னதாகவே செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வைக்கப்படுது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? வணக்கம். இதுல வந்து என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, ஆர்டிகிள் 370 அதுல வந்து அதை நீக்கி அந்த 2019 ஆகஸ்ட் 5 மற்றும் 6 வந்து ஒரு மிகப்பெரிய, அதாவது இந்தியாவே எதிர்பாராத, ஏன் உலகமே எதிர்பாராத அளவுக்கு வந்து மோடி அரசு வந்து அந்த நம்மளுடைய அனைவருடைய கனவாக இருந்த, குறிப்பாக பாஜகவுடைய ஸ்தாபகராக இருந்த டாக்டர் ஷாமா பிரசாத் முகர்ஜி அவர்களுடைய கனவை நினைவாக்கும் வகையில வந்து அந்த 370 பிரிவை வந்து நீக்கணும். இப்ப 370 பிரிவை நீக்கினதுக்கு பிறகு அடுத்த கேள்வி வருது, 370 பிரிவை நீக்கிட்டீங்க, ஜம்மு மற்றும் காஷ்மீரை வந்து ஒரு தனி யூனியன் பிரதேசமாகவும் லடாக்கை வந்து தனி யூனியன் பிரதேசமாகவும் அறிவிச்சிட்டீங்க. அப்படின்னா இது என்ன, முழுக்க முழுக்க இன்னும் பல ஆண்டுகளாக இது வந்து மத்திய அரசின் கீழ் உள்ள ஒரு யூனியன் பிரதேசமாகவே இருக்குமா? சட்டமன்றம் அங்கு வந்து கலைக்கப்பட்ட அந்த சட்டமன்றமானது திரும்பி கூட்டப்படாதா? அதற்கு தேர்தல் நடக்குமா நடக்காதா? எப்படி பல்வேறு கேள்விகள் வந்து எல்லாருடைய மனதிலும் வந்து எழுப்பப்பட்டது. அதே போல வந்து ஆட்சியாளர்களை நோக்கியும் இந்த கேள்வி வைக்கப்பட்டது. அவை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த ஜம்மு மற்றும் காஷ்மீர் சட்டமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காக 2022 வந்து ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவானது வந்து ஒரு முன்னாள் நீதிபதி அவர்களுடைய தலைமையில் அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து மார்ச் 2020 உருவாக்கப்பட்டது. ஜஸ்டிஸ் ரஞ்சனா பிரசாத் தேசாய் அவர்களின் தலைமையிலான 3 பேர் கொண்ட ஒரு அந்த டீலிமிட்டேஷன் குழுவானது அமைக்கப்பட்டது. இத வந்து இந்த குழு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் வந்து இதுல வந்து அவங்க அந்த பல்வேறு மக்களுடைய கருத்துக்களை கேட்டார்கள். தொகுதி வாரியாக அவை எப்படி பிரிக்கப்பட வேண்டும், பூகோள ரீதியாக அவை எப்படி பிரிக்கப்பட வேண்டும், அந்த கேள்விகள் அனைத்திற்கும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் தங்களுடைய அறிக்கையை கொடுத்தார்கள். அந்த அறிக்கையின்படி வந்து இப்போ அந்த தொகுதி மறுசீரமைப்பு நடக்கப்பட்டு அதற்குரிய அந்த சட்ட மசோதா பாராளுமன்றத்தின் 2 அவைகளாலும் இப்பொழுது நிறைவேற்றப்பட்டுள்ளது. இப்ப இதை ஏன் என்று கேட்கிறார்கள் என்றால், இதை செய்ய வேண்டியது ஒரு மத்திய அரசின் கடமை. ஏனென்றால் 370 ஷரத்து நீக்கப்பட்டு விட்டதற்கு பிறகு அடுத்த கட்டமாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் எப்படி போகும் அப்படின்ற ஒரு கேள்வி. லடாக் வந்து தனியா பிரிஞ்சு போயிடுச்சு. அது ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்தது. ஏற்கனவே இருந்த சட்டமன்றத்தில் லடாக்கும் ஒரு சட்டமன்ற தொகுதியாக அங்கு இருந்தது. அப்பொழுது ஒரு மத்திய அரசின் நடவடிக்கையின் காரணமாக லடாக் பிரிந்த பொழுது அப்ப புதுசா அதில் என்ன செய்ய வேண்டும், அதில் வந்து லடாக் இல்லாத பட்சத்தில் ஜம்மு மற்றும் காஷ்மீர் மட்டும் எப்படி அமைக்கப்படும், எப்பொழுது அமைக்கப்படும் என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அந்த கேள்விக்கு விடைதான் இந்த மறுசீரமைப்பு பற்றிய பணிகள். இதுல ஜம்முவுக்கு வந்து மறுசீரமைப்பு நடந்து முடிந்து 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. காஷ்மீருக்கு வந்து ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இது பாஜகவை மறைமுகமாக ஆட்சியில் அமர வைக்கும் ஒரு திட்டம்தான் இந்த தொகுதி மறுவரையறை. இவங்க வந்து மக்கள் தொகையை கணக்கில் எடுக்காமல் நிலப்பரப்பளவை கணக்கில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு தவறான விமர்சனம். 6 தொகுதிகள் மட்டும் கிடையாது, 6 தொகுதிகள் கூடுதலாக ஜம்முவுக்கும், ஒரு தொகுதி காஷ்மீருக்கும். பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், அதாவது பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீரின் நம்மளுடைய பகுதிகளுக்கு 24 தொகுதிகள். அவை அனைத்தும் இப்பொழுது கொண்டு வரப்பட்டுள்ளது. இதில் வந்து இப்பொழுதுக்கு பூகோள ரீதியாகத்தான் பண்ண முடியும். இது பூகோள ரீதியாக பண்ணாமல் வேறு எந்த ரீதியில் பண்ண முடியும்? ஏனென்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்னும் நடைபெறவில்லை, இனிமேல் நடைபெற இருக்கின்றது. 2021 நடக்கப்பட வேண்டிய அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பானது
இந்த கொரோனாவின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சோ அதன் காரணமாக நம்மளுடைய மீதி உள்ள ஆப்ஷன் என்ன, அப்படி அதாவது நமக்கு வேறு வகையில் எப்படி செய்வது என்ற ஒரு கேள்வி எழும்போது அது பூகோள ரீதியாக அதை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டது. அதன் காரணமாகத்தான் பூகோள ரீதியாக இந்த மறுசீரமைப்பு நடைபெற்றுள்ளது. இல்ல இந்த தொகுதி மறுவரையை பண்ணப்போ சில தொகுதிகளோட கட்டமைப்பையே மாத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. குறிப்பாக பீர்பாஞ்சல்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்திருக்காங்க. ஸ்ரீநகர்ல இருக்கிற சில தொகுதிகளை எடுத்து வேற இதுல சேர்த்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு மத ரீதியிலான அதிகாரத்தை பறிக்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக உமர் அப்துல்லா இவங்கெல்லாம் சொல்லிட்டு வராங்க. இது எப்படி சார் பார்க்க? இது மதம் எங்கிருந்து வந்தது என்பதே தெரியவில்லை. அதாவது மத்திய அரசு, மோடி அரசு என்ன செய்தாலும் அதற்கு ஒரு சாயம் பூச வேண்டும் என்பது அங்கு உள்ள உமர் அப்துல்லா மற்றும் எதிர்கட்சிகள் அவர்கள் இதே தான் வேலையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு மதம் என்ற கேள்விக்கே இடமில்லை. இந்த மறுசீரமைப்பு அதாவது மோடி அரசு உட்கார்ந்து செய்யவில்லை. அதற்காக போட்ட குழுவானது, அதுவும் ஒரு முன்னாள் நீதிபதியின் தலைமையில் போட்ட ஒரு குழுவானது அதற்குரிய அந்த மறுசீரமைப்பை செய்துள்ளது. அது பூகோள ரீதியாக செய்யும் பொழுது மதம் எங்க இருந்தது, மக்கள் எங்க வந்துள்ளார்கள், அதையே எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஈவன் நம்மளுடைய 2009 நம்மளுடைய சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்றத்திற்கு மறுசீரமைப்பு நடைபெற்றது. பல்வேறு தொகுதிகள் மறுசீரமைப்பினால் இப்பொழுது ஒரு சிறிய உதாரணமே சொல்ல வேண்டும் என்றால் திருச்சி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் திருச்சி பாராளுமன்ற தொகுதி முன்பு இருந்ததுக்கும் 2009க்கு முன்னால் இருந்ததுக்கும் இப்பொழுது உள்ளதுக்கும் பல வித்தியாசங்கள் உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டமானது திருச்சி பாராளுமன்றத்திற்குள் வந்துவிட்டது. அதே போல் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மறுசீரமைப்பில் திருச்சியின் பல சட்டமன்ற தொகுதிகள் பெரம்பலூருக்கு போய் சேர்ந்து விட்டன. அப்படி என்றால் அங்கும் வேற ஏதாவது ஒரு உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டதா? இது நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இது மாதிரியான சட்டமன்றங்கள் இங்கும் அங்கும் போனது. அதன் அது டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய அந்த நடவடிக்கையின் காரணமாக, அவர்களுடைய பரிந்துரையின் காரணமாக செய்யப்பட்டதை ஒழிய மோடி அரசு இது வேண்டும் என்று மத ரீதியாக செய்தது என்பது ஒரு விதண்டாவாதமான ஒரு கருத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். 5 நியமன உறுப்பினர்களை நியமிக்கலாம், அவர்களுக்கு எம்எல்ஏக்களுக்கு இணையான அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விவகாரத்தையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அந்த டீலிமிட்டேஷன் குழு அதையும் விமர்சிக்கிறாங்க. 5 பேர் இது கூட பாஜகவினருடைய ஆட்களை நியமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். ஜம்மு காஷ்மீருடைய அந்த வரலாற்றை நீங்கள் பின்னால் நோக்கி சென்று பார்த்தீர்கள் என்றால் 1947 சுதந்திரம் அடைந்த பொழுது உள்ள பிரச்சனை, அப்பொழுது நடந்த அந்த பார்டர்ல நடந்த அந்த மக்களுடைய புலம்பெயர்தல். அடுத்தது 1965 நடந்த ஒரு போர், 1971க்கு பிறகு நடந்த ஒரு போர். இந்த போரின் காரணமாக பல்வேறு மக்கள், குறிப்பாக அங்கு இருந்த இந்து மக்கள், காஷ்மீரில் இருந்த இந்து மக்கள் புலம்பெயர் வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அந்த புலம்பெயர்ந்த நான் ஒரு சிறிய புள்ளி விவரத்தை மட்டும் நான் சொல்கிறேன். 1947 எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 31,771 குடும்பங்கள் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் இருந்து புலம்பெயர்ந்தார்கள். அதில் குறிப்பாக 26,319 குடும்பங்கள் அந்த காஷ்மீரை விட்டு ஜம்முவில் போய் அங்கு பல்வேறு இடங்களில் போய் செட்டில் ஆனார்கள். 5,460 குடும்பங்கள் இந்தியாவின் பிற பகுதிகளுக்கு சேர்ந்து இடங்களுக்கு, குறிப்பாக டெல்லியில், நீங்கள் டெல்லியில் பார்த்தீர்களா என்றால் காஷ்மீரை சேர்ந்த நம்மளுடைய இந்துக்கள் இங்கு புலம்பெயர்ந்து இங்கு செட்டில்மெண்ட் ஆகியிருக்கிறார்கள். அதே போல் பெங்களூரிலும் இருக்கிறார்கள், பூனேவிலும் போய் இருக்கிறார்கள். அதே போல 1989-90 அங்க பயங்கரவாதம் மிக அதிகமாக இருந்த ஒரு சமயம். அந்த சமயத்தில் கூட காஷ்மீரை சேர்ந்த பண்டிட்கள், காஷ்மீர் பண்டிட்கள் என்று சொல்கிறோமே, அந்த நம்மளுடைய சகோதரர்கள், அவர்களை அங்கு அடித்து விரட்டி விட்டார்கள். அங்கு உள்ள அந்த பயங்கரவாத நடவடிக்கையின் காரணமாக வீட்டை உடைத்து வீட்டில் உள்ள அனைத்து காஷ்மீர் இந்துக்கள் அனைவரையும் துரத்தி விட்டார்கள். அந்த வீட்டை அப்படியே விட்டுவிட்டு கையில் என்ன கிடைத்ததோ அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஜம்முவிலும் டெல்லியிலும் பெங்களூரிலும் பூனாவிலும் மற்றும் நாட்டின் பல்வேறு இடங்களிலும் போய் அவர்கள் புலம்பெயர்ந்த நம்மளுடைய நாட்டிலேயே ஒரு நாடற்றவர்களாக அவர்கள் போய் அங்கு தங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதற்குரிய புள்ளி விவரத்தை பார்த்தீர்கள் என்றால்
16,517 குடும்பங்கள் 1,58,976 பேர் அவர்கள் பல்வேறு இடங்களில் போய் சேர்ந்தார்கள். அவர்களுக்கு ஆசை இருக்காதா? நாம் எங்கு பிறந்தோமோ, நம்மளுடைய மூதாதையர்கள் எங்கு வளர்ந்தார்களோ அந்த இடத்தில் நமக்கு அந்த மாநிலத்தை சேர்ந்த அந்த அதிகாரத்தை, அந்த மாநிலத்தின் வளர்ச்சி, அந்த மாநிலத்தின் முக்கிய நடவடிக்கைகளில் அந்த அதிகாரத்தை நான் பெறுவதற்கு அவர்களுக்கு ஆசை இருக்காதா? அது அவர்களுடைய அதிகாரம். அது நம்மளுடைய இந்தியனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் நம்மளுடைய பாராளுமன்றம், நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் வாயிலாக கொடுத்த அந்த அதிகாரம். அந்த அதிகாரத்தை, அந்த அபிலாஷையை பூர்த்தி செய்ததுதான் மோடி அரசு. அதன் காரணமாகத்தான் இங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்களை, ஜம்மு மற்றும் காஷ்மீரில் இருந்து புலம்பெயர்ந்த, குறிப்பாக காஷ்மீரில் இருந்து புலம்பெயர்ந்த மக்களை அவர்களுக்கு அங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்பது. அது அதிகாரம் எப்படி கொடுக்கப்பட வேண்டும்? அவர்கள் அங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அந்த சட்டமன்றம் நிறைவேற்றும் ஒவ்வொரு அந்த மசோதாவை அதற்கு அவர்கள் கொடுக்கும் அந்த ஒப்புதல், அவற்றில் தங்களுடைய வாய்ஸாக அவர்களுடைய மனதில் உள்ளதை எடுத்து சொல்வதற்காக அந்த சட்டம் இயற்றும் அந்த சட்டமன்றத்தில் அவர்கள் உறுப்பினராக இருந்தால்தான் அது முடியும். அதை தான் மோடி அரசு செய்துள்ளது. இன்னொரு முக்கியமானது ஒன்று, அங்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என்று சொல்கிறோம் இல்லை, பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கும் அந்த தவறான ஒரு ஆக்கிரமிப்பு, அது இல்லீகல், அது அனைவருக்கும் தெரியும், உலக நாடுகள் அனைவருக்குமே தெரியும். அந்த ஆக்குபேஷன், அந்த ஆக்கிரமிப்பில் இருக்கும் அந்த காஷ்மீர் மக்கள் அவர்கள் இன்றும் சொல்கிறார்கள், நாங்கள் காஷ்மீரில் இருந்தால் நன்றாக இருக்கும். பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சி, இந்தியாவின் முழுக்க பிரதமர் மோடி அவர்களுடைய நல்லாட்சியை நாங்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வாய்ப்பு வந்தால் நாங்கள் திரும்பி இந்தியாவிலேயே இணைவதற்கு, எல்லை தாண்டி இங்கு வருவதற்கு ஆவலோடு காத்திருக்கிறோம் என்று அங்குள்ள மக்களே சொல்கிறார்கள். அத்தகைய மக்களுக்காக நாங்கள் 24 சீட்டுகளை அந்த பகுதிகளுக்கும் நாங்கள் ஒதுக்கீடு செய்து கொடுத்துள்ளோம். அவர்களிடந்து ஒரு பிரதிநிதியையும் இந்த சட்டமன்றத்தில் நியமன உறுப்பினராக நாங்கள் கொண்டு வருவதற்கு அந்த ஒரு முயற்சியை செய்துள்ளோம். அங்கிருந்த மக்கள், அந்த காஷ்மீர், அந்த ஆக்குபைடு காஷ்மீர் என்று சொல்கிறோமே, அங்கிருந்து புலம்பெயர்ந்து இங்கு உள்ள மக்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும். அங்கு அவர்களுக்கு எப்படி வாய்ப்பு கொடுக்க முடியும் என்றால், அந்த 24 சீட்டுக்கு இப்பொழுது நம்மளால் தேர்தல் நடத்த முடியாது. ஏனென்றால் அது பாகிஸ்தானுடைய அந்த பகுதியில் அவர்களுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. அங்கிருந்து இந்தியாவிற்கு புலம்பெயர்ந்த அந்த மக்களுக்கு நாம் ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். அவர்களுடைய அபிலாஷைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். அவர்களிடமும் நாம் கருத்து கேட்க வேண்டும். அவர்களை நம்மளுடைய உறுப்பினராக கொண்டு வருவதற்கு இந்த நியமனங்கள் உதவுகின்றன. இதில் அரசியல் செய்வதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. இதை வேண்டுமென்றே எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குகின்றன. உண்மையில் அவர்கள் இதற்கு பாராட்டு தெரிவித்திருக்க வேண்டும் மோடி அரசுக்கு. ஒரே நாடு நேயருடன் இவ்வளவு நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். மிக்க நன்றி. இந்த ஜம்மு காஷ்மீருக்கான 2 சிறப்பு மசோதாக்களை தாக்கல் செய்ததுக்கு அப்புறமா உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு உரையை கொடுத்திருந்தார். அதில் அவர் சில புள்ளி விவரங்களை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக இந்த 370 நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஜம்மு காஷ்மீர் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. 2 கோடி சுற்றுலா பயணிகள் இந்த 2019க்கு அப்புறமா ஜம்மு காஷ்மீருக்கு போயிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் அங்கே படம் பிடிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக நம்ம தமிழில் வெளிவந்த லியோ ஜம்மு காஷ்மீரில் தான் படம் பிடிக்கப்பட்டது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த அளவுக்கு அங்கே அமைதி திரும்பி இருக்குங்கிறது முதல் விஷயம். 2வது, வன்முறை சம்பவங்கள். நீங்கள் 2014க்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் ஒப்பிட்டிங்கன்னா மிகவும் சொற்பளவு 5000த்துக்கும் மேற்பட்ட வன்முறை சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு. கல் எறிகிற சம்பவங்கள், இப்போ இராணுவத்தின் மீதோ அரசு அதிகாரிகள் மீதோ கல் எறிதல் சம்பவங்கிறது பூஜ்ஜியமாயிருக்கு. பொதுமக்களோட உயிரிழப்பு குறைஞ்சிருக்கு. காவல்துறையினர், இராணுவத்தினோட உயிரிழப்பு குறைஞ்சிருக்கு. இப்படி பல நல்ல விஷயங்கள் இந்த 370 நீக்கத்துக்கு அப்புறம் குறைஞ்சிருக்குங்கிறத அமித்ஷா கோடிட்டு காட்டியிருக்காரு. இப்படி வன்முறைகள் குறைஞ்சு வளர்ச்சி பாதையில் திரும்பி இருக்கிற ஜம்மு காஷ்மீருக்கு இந்த 2 மசோதாக்கள் அடுத்த கட்டத்துக்கு அந்த மாநிலத்தை நகர்த்திட்டு போகிற ஒரு வேலையை தான் செய்யுங்கிறது அரசியல் விமர்சகருடைய பார்வையாக இருக்குது. பாகிஸ்தான் கூட இந்த விஷயத்தை முன் வச்சு ஜம்மு காஷ்மீரை இந்தியா முழுமையாக கைப்பற்றியிருக்கு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களாக வச்சுருந்தாங்க. ஸோ 370 நீக்கம்ங்கிறது ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு மிகப்பெரிய அளவு நன்மையை செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குற விஷயமா இருக்குது. நன்றி.